அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சம்மர் வெக்கேஷன் அப்போது இந்தியாவுக்கு போகல, இங்கே துபாயில் தான் இருந்தோம். சரி, கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபுஜேரா வந்து ஸ்டேகேஷன் மாதிரி போயிருந்தோம். ஒரு 3 நாள் வந்து ஃபுஜேரா போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து என்னென்னலாம் பார்த்தோம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கே போகலாம், அங்கே என்ன மாதிரியான இடம்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது வந்து இந்த மியூசிக் ரோடு தான். இந்த மியூசிக் ரோடு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நாங்கள் இதை தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு லைட்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு இந்த மியூசிக் ரோடு இருந்தது. ஸோ இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம துபாய் ரோட்லேருந்து நம்ம வந்து கோர்ஃபகான் போகிற வழியில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் விட்டு இடையிலலாம் வரும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து நான் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோர்ஃபகான் போயிட்டோம். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு நான் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம 2 மணிக்கு வந்து ஹோட்டலில் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு லஞ்சு வந்து சரி நம்ம வெளியில் சாப்பிட்டுக்க வேண்டாம், நம்ம அதுக்கப்புறமா வெளியில் 3 நாள் தங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வீட்டிலே ரெடி பண்ணி போயிட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வெளியில் பீச்சில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். ரூமில் வந்து கரெக்டாக 2 மணிக்கு நமக்கு செக்இன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 1:30 அளவுக்குலாம் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் வந்து ராயல் எம் ஹோட்டல் தான் போயிருந்தோம். ரொம்ப சீப்பாகவே இருந்தது, ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது. நமக்கு வந்து கொஞ்சம் சீசன் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சீப்பாகவே இருந்தது. ரொம்ப இது வந்து மெயின்லே இருக்குது அப்படிங்கிறதுனாலே நமக்கு வெளியில் போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருந்தது. நம்ம டிராஃபிக்லாம் நம்ம வந்து சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சூப்பராகவே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஹோட்டல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே லைட்டாக காமிச்சிடுறேன். உள்ளே வந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து உள்ளே போயிட்டோம். நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறனால போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ரூம் வந்து நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்க இருக்கிறதுனால ஒரு ரூம் மட்டும் அலோவ் கிடையாது. ஸோ அதனால் வந்து 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ட்வின் பெட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒன்று வந்து கிங் சைஸ் பெட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரூமில் வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்தது. எங்களுக்கு இது ரொம்ப ஃபஸ்ட் டைம், அதனால் இது வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து என்னென்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, ரூமில் ஒரு லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம கொண்டு போகிற திங்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி பேக்கு, அதுக்கப்புறம் முசல்லா, குரான் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து 2 செப்பல், ஒரு கப்பிள் செப்பல் மாதிரி 2 செப்பல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விங் கிட், அதுக்கப்புறம் ஷூ பாலிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பெட்டு, அதுக்கப்புறம் டிவி, அப்புறம் வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருந்தது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது நமக்கு தங்கிக்கிறதுக்கு. நாங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து இந்த ரூம்லேயும் நாங்கள் வந்து ஒரு ரூம்லேயும் இருந்துக்கிட்டோம். ஸோ வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த ரூம்லேருந்து வியூ வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு மெயின்லேயே இருக்கிறதுனால ஃபுல்லாக ரோட் வியூ தான் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து நாங்கள் வந்துட்டு லஞ்சு நாங்கள் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ரூமில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வெளியில் போனோம். கீழே ஃபுஜேரா மால் இருக்குது அப்படின்னு சொன்னனால ஸோ அந்த மால்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாலில் பெருசாக ஒன்றும் இல்லை. நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கடா நமக்கு எங்கே போனாலும் இந்த நெஸ்டோ நம்மளை விட மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரோட் வியூ மட்டும், அதாவது எப்படி சொல்லலாம், நைட் வியூ மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வண்டியில் சுற்றிட்டு இருந்தோம். அன்னைக்கு நைட்டு பெருசாக எங்கேயும் போகலை. ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போனோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எல்லா விதமான டிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப எக்ஸைட்டாகவே ஃபீல் பண்ணேன். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்துட்டு
பேன் கேக்கு அப்புறம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரேவி இல்லை ஒரு நூடுல்ஸு இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு டோஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் அப்புறம் சலாட்ஸ் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான டெசர்ட் ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருந்தது. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சவங்க சாப்பிட்லாம், பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஓட்ஸ் கஞ்சிலாம் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் கிச்சன்லேயே வந்து ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு வேணுங்கிற மாதிரி என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஆம்லேட் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாகவே சீஸ் ஐட்டம்ஸ், ஒரு 10 to 12 ஐட்டம்ஸ் சீஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எப்படி சாப்பிட்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் சில பேர் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டஃபிங் பண்ணி அதாவது சாண்ட்விச் மாதிரிலாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் போல இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தான் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நம்ம தனியாக பே பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். நல்ல இடமும் நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்தது. நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் சீக்கிரமே வந்து அலர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சூப்பராகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதையுமே கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம வெளியில் தான் ஒரு 3 நாள் வெளியில் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலையில் ஹெல்த்தியாகவே கொடுத்துக்கலாம், ஃபுல்லாக பேக்கரி ஐட்டமே பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு முக்கியமாக நான் வந்து முட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் முட்டை வந்து டெய்லியுமே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து அவனுக்கு சீஸ் ஆம்லேட் தான் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னடா திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருந்தோம். ஸோ பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டாங்க. அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மசாஃபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மசாஃபி போகும்போதே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து மண்பாண்டம்லாம் செஞ்சு ஒரு தனியாக ஒரு ஏரியாவே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மண்பாண்டங்கள்லாம் செஞ்சு விற்கிற இடம் இது. ஸோ செஞ்சும் செய்கிற இடத்துக்கு நம்ம இறங்கி போக முடியல. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பாட்டு, அப்புறம் செடியெல்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பாட்டெலாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பறவைகள்லாம் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான பாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம சமையலுக்கு ஏற்ற மாதிரியான பாட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் இங்கே வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கலாம். ஸோ நாங்கள் எங்களுக்கு இது எதுவும் நாங்கள் பெருசாக வாங்கணும்னு நினைக்கல. ஸோ அதனால் வண்டியில் போகும்போதே அப்படியே நாங்கள் வந்து எடுத்துகிட்டே வந்துட்டோம். அதுக்கடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நர்சரி ஐட்டம்ஸாக இருக்குது. நம்ம என்ன விதமான செடி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ நர்சரி ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு இந்த சைடு எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நர்சரி போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான செடிகள்லாம் வாங்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ரைடே மார்க்கெட் ஃபுஜேரால. இது பார்க்காம யாருமே வரவே மாட்டாங்க. ஸோ நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். எனக்கு என்ன ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துலனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். சரி நம்ம வித்தியாசமாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். கடைசியில் பார்த்தா நமக்கு எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி இல்லை. நம்ம எப்போவும் மாலில் பார்க்குற ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது. சரி என்னடா இதை போய் வாங்குறதான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நம்ம மாலில் வாங்குகிற ரேட்டை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் எதுவுமே வாங்கலை. இறங்கி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃப்ரைடே மார்க்கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவைல் பண்ணணும், நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இறங்கி வாங்கலாம். ஆனால் நிறைய பேரம் பேசி வாங்குற மாதிரி தான் இருக்கும், காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து ஃபுஜேரா ஃபோர்ட் போயிட்டோம். ஃபுஜேரா ஃபோர்ட் போயிட்டு அதுவும் பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இருக்குது. அதாவது நான் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த இடங்கள்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அசட் டைம் ஆகிடுச்சு. சரி அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நாங்கள் வந்து ஷேக் ஜெயித் பள்ளிக்கு தான் போனோம். அபுதாபியில் ஷேக் ஜெயித் பள்ளி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுஜேராவில் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அந்த பள்ளிவாசல் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. நம்ம அபுதாபியில் பார்க்கக்கூடிய ஷேக் ஜெயித் பள்ளியை விட கொஞ்சம் சின்னது, அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருந்தது. மக்கள் கூட்டமே இல்லை. இது யாருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உள்ளே போகும்போதே அவ்வளோவா அமைதி ஆசையாக இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நல்லா உள்ளே வரும்போதே நம்மளை வந்து நல்லா வெல்கம் பண்ணாங்க. இங்கே வந்து மக்கள் ரொம்ப இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க நம்மளை நல்லாவே வெல்கம் பண்ணாங்க.
சொல்லப்போனால் அங்கே இருந்தவர் நல்லாவே நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய ஃபோட்டோஸ் அவரே நின்று எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த உள்ள நடுவில் இருக்க அந்த இடத்துல மட்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து அபுதாபி போயிருக்கும்போதும் அங்கேயும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு சரி போய் ஃபஸ்ட்டு அசர் தொழுதரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே தான் போனோம். ப்ரேயர்கள் வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஸ்டேர்ஸில் தான் நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்குது, லிஃப்ட் எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு இறங்கி தான் போனோம். எலிவேட்டர் இருக்குது, ஆனால் அது வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஸ்டேர்ஸில் இறங்கி கீழே போயாச்சு. கீழே போனால் ப்ரேயர் ஹால் வந்து நமக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு உள்ளே எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. தொழுகிறதுக்கு அவ்வளோ நல்லா சூப்பராகவே இருந்தது. ஸோ நாங்கள் அசர் தொழுதுட்டு டைம் இருந்துச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு மகரிபும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகல. சரி ரூமில் போய் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. முழுக்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஹோட்டல் வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஹோட்டலில் நமக்கெல்லாம் இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைம் தான் வரும். இதுக்கப்புறம் அல்ல அதுக்கப்புறம் எப்போ நமக்கு வாய்ப்பு கொடுக்குறானோ அப்போ தான். ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஹோட்டல்லே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டாச்சு. ஸோ காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை தண்ணியில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இன்றைக்கி பகலில் எங்கேயும் வெளியில் போகலை. ஸோ நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நூடுல்ஸு அதுக்கப்புறம் பேன்கேக் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் பேன்கேக் கொடுத்தாங்கன்னா ஒரு நாள் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் இட்லி அந்த மாதிரி இருந்தது. என்னடா நம்ம எங்கே போனாலும் இந்த இட்லி விடாது போல இருக்குது. சரி இவனுங்க இட்லி எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போன்னு பார்த்தா அப்பா ஏன்டா அந்த இட்லி எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ கல்லாக இருக்குது. உங்களுக்குலாம் இட்லிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்த்தது இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கும் தம்பி அதே மாதிரியே ஒரு வெஜிடபிள் ஆம்லெட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸ் பேன் கேக்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அவன் எல்லாமே சாப்பிடுவானா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் அவனுக்கு எதை பார்க்குறானோ தட்டில் எல்லாமே வைக்கணும். வீட்லேயுமே அப்படி தான், நம்ம என்ன செஞ்சிடும் அப்படிங்கிறதுனாலும் எல்லாமே அவன் தட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவான். ஸோ அதனால் கொஞ்சம் அவனுக்கு எல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். அவன் வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே சாப்பாடு அந்தளவுக்கு செட் ஆகலை. சரி அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் போட்டு ஜாம் போட்டு வச்சு நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு காஃபி சூப்பராக ஒரு கேப்புச்சினோ காஃபி ஒன்று போட்டு அதுவும் குடித்தாச்சு. இன்னும் நிறைய காஃபீஸ்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு பிள்ளைங்க இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ப்ரெஸ் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு சுத்தமாக அது குடிக்கவே முடியல, அவ்வளோ கசப்பு. இது எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரில, எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் காப்பிச்சினோ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் வந்து ரூம் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் அதிலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போகிறதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸ்விம்மிங் பூல் எதுவுமே நான் வீடியோலாம் எடுக்கலை. ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு மேலே நிறைய லேடிஸ் எல்லாருமே வந்து ஒரே இடத்துல வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே. கிட்ஸுக்கு தனியாக ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்தாக்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் எடுக்கலை. பிள்ளைங்க விளையாடும் போதெல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பிள்ளைங்க விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சிம்பிளாக தான் லஞ்சு முடிச்சுக்கிட்டோம். கீழேயே வந்துட்டு நெஸ்டோ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே போய் லைட்டாக ஏதாவது சாப்பாடு மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வெளியில் போனோம். ஈவினிங் வந்து அம்பர்லா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் பகல்லே போயிருந்துருக்கணும். நாங்கள் வந்துட்டு லேட்டாக தான் போனோம். அது வந்து அலோவ் பண்ணலை பீச்சில் விளையாடுறதுக்கு. பகலில் போயிருந்தால் ஒரு வேளை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ. ஆனால் உள்ளே போகும்போது ரொம்ப லைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ லைட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா உள்ளே போனால் 1 ஹவருக்கு தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஹவருக்கும் நம்ம வந்து பார்க்கிங் போடுற மாதிரி இருக்கும். ஏன்டா பீச்சுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து வெளியிலலாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி நிறைய ஹோட்டல்ஸு கேஃபிட்டேரியாஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து லக்ஸூரியஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி நமக்கு இது செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் உட்காந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். பீச்சுக்கு போய் பீச்சை என்ஜாய் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க் எல்லாமே இருக்குது. பார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கார்ட் ஸ்வைப் பண்ணுற மாதிரி நார்மல் பார்க்கு தான். அதில் பெருசாக விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களை விளையாட வைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதில் உள்ளே ஒன்றுமே இல்லை. நம்ம பே பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு விளையாடுற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால சரி எப்படியே பார்த்துட்டு நாங்கள் வெளியில் பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் புள்ளியில் விளையாட விட்டுட்டு
நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதோட என்னுடைய வந்து மறுநாள் அன்னைக்கு நைட்டு அப்படியே போயிடுச்சு. அப்புறம் மறுநாள் நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ 12 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நாங்கள் அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து பேக்கிங்லேயே இறங்கியாச்சு. பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 11:30 அந்த டைம்லலாம் வந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது போகணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.